There is a place very far from this world. You're now listening to Double R Restart with Agent Professor. உங்க பிரச்சனையெல்லாம் நீங்களே முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இது டெட் எண்டு சார். நீயா ஏன் டெட் எண்ட்னு சொல்ற? ஓ, வழி இருக்கு சொல்றேன். எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து டெட் எண்ட் கன்ஃபார்மாக ஏதோ ஒரு தருணத்தில் வருங்க. அப்போ என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மைண்ட் டோட்டல் பிளாங்காக இருக்கும். ஒரு குரல் நான் இருக்கேன், நான் வழிகாட்டுறேன்னு வரவங்க. வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் ஏஜே ப்ரொஃபஸர். வெல்கம் டு மை பிராண்ட் நியூ ஷோ டபுள் ஆர் ரிஸ்டார்ட். ஏன் ரிஸ்டார்ட்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஐ எம் பேக். ஸோ டபுள் ஆர் ரிஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க, ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இந்த பாட்காஸ்ட் ஷோவில் வந்து பழைய கதையை, மோட்டிவேஷன் ஸ்பீச் இதெல்லாம் சொல்லி உங்களை அழுக வைக்க போகிறது இல்லைங்க. உங்களுக்குள்ளே கொஞ்சோண்டு நெருப்பு எரியுது பாருங்களேன். எரியுதா? அது மேலே பெட்ரோல் தான் ஊற்றப்பாரு. அதுக்கப்புறம் அது பற்றி எரிய போகுது. பொதுவாக யாராவது ஏதாவது ஒரு கதை சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, ஸோ இங்கே என்னென்னா, நான் கதை சொல்கிறதுக்கு முன்னால் த மாரல் ஆஃப் ஸ்டோரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கதை சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஹெட்ஃபோன்ஸ் இருந்தால் காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அப்போ தான் என் குரல் கணீர் பளீர்னு கேட்கும். அப்படி சவுண்டு கொஞ்சம் லோவர் பண்ணிக்கோங்க, ஏன்னா காதில் ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது. த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னடா வாழ்க்கை அது சப்புன்னு போது. அதிகமான கோவம், அதிகமான எமோஷன். சந்தோஷம் நிறையா இருந்தால் துக்கமும் அடித்து பிடிச்சி வருது. துக்கம் நிறையா இருந்தால் சந்தோஷம் வரவே மாட்டுது. அப்படியே கீழே போயிட்டே இருக்கேன். இப்படி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் டெம்பரவரி. இந்த ரியாலிட்டிக்கு நீங்கள் ஒன்றும் வரல. நான் 2 மாத்திரம் கற்றுக் கொடுக்குறேன். இந்த நிலையும் மாறும், அல்லது இந்த நிலைமையும் மாறும். இதுதான் இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி. இந்த தருணத்துலேயும் இந்த 2 மந்திரத்தை சொன்னீங்கன்னா, இதோட மீனிங் உங்களுக்கு புரியும். சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி மாறும். இப்போ கதைக்கு போமா. சுமார் 10,000 வருடத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா, சாதாரண ராஜா இல்லை, ராஜாவாதி ராஜா. நான் கதை சொல்லும் போது நீங்கள் மூக்கொட்டணும். அப்போ தான் எனக்கும் சொல்லும் போது ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க, ஒரு கிக் இருக்கும். சிரிக்க சொல்ல உங்களை மட்டும்தான் கூட சொன்னேன், சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். சாதாரண ராஜா இல்லை, ராஜாதி ராஜா. ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக, ராஜ பராக்கிரம, ராஜ வைராக்கிய. என்னடா கதையில் இஃபெக்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ தாங்க கதையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், நீங்கள் உள்க்கு வர முடியும். ஸோ இந்த ராஜா கதையை நான் சொல்லும் போது நீங்கள் அந்த ராஜாவாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப கிளியராக புரியும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒரு சாதாரண ராஜா இல்லை. எல்லா நாட்டிலும் போர் செய்து அந்த நாடை பற்றி கொண்ட மாமன்னர், மகாராஜா. இஸ் வெரி இன்டெலிஜென்ட், தெரியுமா? ஸோ இவரோட பழமை அவரோட மூளை, இவரோட பழமை அவரோட பழம். சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லா நாட்டுக்கு இடையே போர் செய்த அந்த நாடை பற்றி கொள்வது. ஸோ இந்த மாதிரி வெற்றிகள் எல்லா நாடையும் அபகரித்து நான் மட்டும் ராஜான்னு சொல்கிற அந்த ஆணவம் திமிரம் அவர்கிட்ட அதிகமாக வந்தது. இப்போ தான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. உங்களை யார் தூங்க சொன்னால் கொட்டுறதுன்னு பண்ணிட்டீங்க, தூங்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் கிளைமேக்ஸே வரப்போகிறேன், கேளுங்க. ஒரு நாள் இந்த சந்தோஷத்தை தான் கொண்டாடணும், இந்த வெற்றியை நான் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்கும் அழைப்பு அனுப்பினார். என்னன்னா, I'm gonna throw a party. என் சந்தோஷத்தை நீங்களும் என் கூட சேர்ந்து கொண்டாடுங்க, வாங்க அப்படின்னு அந்த அழைப்பை அனுப்பினார். எனக்கு தெரியும், அந்த அழைப்பை அனுப்பும்போது இவ்வளோ நல்ல ராஜாவாக இருக்காருன்னு உங்களுக்கு தோணும். அதெல்லாம் இல்லை, அந்த கதைலாம் இல்லை. ஷோ ஆஃப் பண்ணுறதுக்குங்க. அதுக்கு தான் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் அந்த இரவு, அந்த நாள் அவரோட தலையெழுத்தை மாற்ற போதுன்னு அவருக்கு அது தெரியலைங்க. ஸோ சேட்டில் அழுவாதீங்க, கண்ணை தொடச்சிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ராஜா நிறைய பேருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. அவர்களோட கோல் வந்து நான் வெற்றி பெறணும், நான் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும். அந்த தலைகணம் இருந்தாலும் மக்களுக்கு எது வேண்டும் என்றாலும் அவர் செய்வார். ஏதோ லைட்டாக அவர் பண்ண நல்ல விஷயங்கள் அவரை ஒரு
வித்தியாசமான முறையில் காப்பாற்ற போதுனும் அவருக்கு தெரியாது. அந்த ஒரு நாள் வந்தது. அந்த நாடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது. சந்தோஷம்னா அதுதான், பாட்டினா இதுதான். தரமான சம்பவம் அன்று இரவு நடந்தது. அதுக்கு முன்னுக்கு சின்ன இன்டர்வெல்ல ஒரு விஷயமும் நடந்தது. யாரங்கே ஏன் ராஜா இவ்வளோ கோபமாக இருக்காருன்னா, அந்த டைமில் இந்த டெலிவிஷன்லாம் இல்லைல்ல. ஸோ அதனால் லைவ் ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு லேட்டாக ஆகிட்டது. அதனால தான் கொஞ்சம் கோபமாக கேட்டிருக்காரு. நீங்கள் சில் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறது பின்னால் ஒரு முனிவர் அந்த அரண்மனைக்கு வந்தார். நான் ராஜாவை பார்த்து ஆகணும், அவர்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு கேட்டார். செய்தி என்னன்னு கேட்டால், இந்த நிலைமை மாறும், இந்த நிலையும் மாறும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இது ராஜா காதுக்கு போனது. ராஜா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம, ஏன்னா அவர் இன்டெலிஜென்ட் சொல்லியிருக்கல, அந்த முனிவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். தமிழ் சுத்தமாக இருக்கல, பரவாயில்ல, கொஞ்சம் தாங்கிக்கோங்க. அப்பப்போ அந்த முனிவரை ராஜாவிடம் அழைத்து சென்றார்கள். ராஜா முனிவரிடம், முனிவரே, தங்கள் கொண்டு வந்த செய்தி என்னவோ என்று கேட்டார். அதுக்கு முனிவர், நான் கொண்டு வந்த செய்தி வெறும் செய்தி அல்ல, ஒரு பரிசு. ராஜா, பரிசு என்னது அப்படின்னு கேட்டார். முனிவர் ஒரு மோதிரத்தை கொடுத்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண மோதிரம் அல்ல, மிகவும் சக்தி வாய்ந்த மோதிரம் அப்படின்று ஒரு மாதிரி ஷேக்கான வாய்ஸில் சொல்லி கொடுத்தார். ராஜா அந்த மோதிரத்தை பார்த்து, அப்படி என்ன பவர் இதில் இருக்குன்னு அப்படின்னு கேட்டார். அதற்கு முனிவர் மறுபடியும் அடிக்கிற மாதிரி, பவரோ, இந்த மோதிரம் எந்த நிலைமையிலையும், எந்த சூழ்நிலையிலும், எந்த சிக்கலிலும் நீங்கள் இருக்கும்போது இந்த மோதிரத்தை பார்த்து இந்த நிலையும் மாறும் என்று இந்த மந்திரத்தை கூறினால் அந்த நிலைமை, அந்த நிலை மாறும் என்று கூறினார். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் இருக்கும் அனைவரும் இதை ஒரு பாடமாகவோ, இதை ஒரு மந்திரமாகவோ அவர்களுடைய நிலைமை மாறுறதுக்காக கூறுவார் என்று ராஜாவிடம் இந்த விஷயத்தை சேர்த்துட்டார். மறுபடியும் ராஜா அடுத்த கேள்வி கேட்கறது முன்னால முனிவர் காண போயிட்டார். இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, பிட்வீன் இந்த முனிவருக்கும் இந்த ராஜாவுக்கும் நடந்த கான்வர்சேஷனில் நடுவில் அவர்களோட அன்றைக்கி பார்ட்டி நடந்துட்டுருக்குல்ல. ஸோ அங்கே அந்த குடிக்கிற பானமும் சாப்பாடுலலாம் விஷத்தை கலந்துட்டாங்க. ஸோ ராஜா தான் தப்பிச்சிட்டாரு, மற்றவங்க எல்லாமே மயங்கி மாண்டார்கள், அதாவது மருகே அசாலவா ஆயிட்டாங்க. திடீர்னு போர் நடக்க ஆரம்பித்தது. எந்த நான்ஸுமே இல்லாமல் எல்லாம் அந்த நாட்டுக்குள் சேர்ந்து எல்லாத்தையும் தாக்க ஆரம்பித்தாங்க. ராஜாவை அந்த காவலாளி காப்பாற்றி சுரங்கப்பாதையில் அனுப்பி, ராஜா நீங்கள் குதிரையில் ஏறி எங்கேயாவது போக, நாங்கள் உங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் சொல்லி ராஜாவை வற்புறுத்தி அனுப்பிவிடுறாங்க. ராஜாவும் குதிரையில் ஏறி எவ்வளோ தூரம் போக முடியும், எல்லா படை வீரர்களும், அதாவது ஆப்போசிட் நாட்டு படை வீரர்களும் ராஜாவை துரத்தி வந்துட்டுருக்காரு. ராஜா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்துல டெட் எண்டு வந்தது. சாதாரண டெட் எண்ட் இல்லைங்க, இது பெரிய பள்ளம். இதை தாண்டினா தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். ராஜா என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது அவர் மோதிரம் அவருக்கு கண்டது அவர் கையில். அந்த மோதிரத்தை பார்த்து இந்த நிலையும் மாறும்னு சொன்னார். திடீர்னு ராஜாவுக்கு யோசனை வந்தது. கொஞ்சம் பின்னால் போயிட்டு சுற்றி யூட்டன் பண்ணிட்டு வேகமாக இதை தாண்டிடலாம், தாண்டினா தாண்டும், இல்லைனா பார்ப்போம்னு சொல்லி வேகமாக அந்த பெரிய பள்ளத்தை தாண்டி அடுத்த சைட் காட்டுக்கு போயிட்டாருங்க. அவர் தேடி வந்த படை வீரர்கள்னால அந்த பள்ளத்தை தாண்ட முடியல. அவங்களும் அந்த ராஜா பள்ளத்தில் விழுந்துட்டார் சொல்லி போயிட்டாங்க. ராஜா பல நாட்கள், பல மாதங்கள் அந்த காட்டிலே இருந்தார். ஏது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் குழப்பமாகவே இருந்தார். அந்த நாடு நம்ம கைவிட்டு போயிட்டது, இவ்வளோ நாள்னா கஷ்டப்படுது, என்னை விட்டு போயிட்டது, உடஞ்சி விழுந்தார். அப்போ அந்த மோதிரம் மறுபடியும் அவருக்கு ஞாபகம் வந்தது. அந்த மோதிரத்தை பார்த்து இந்த நிலையும் மாறும்னு சொன்னார். கொஞ்ச நேரத்திலே அவரோட படை வீரர்கள்லாம் அவரை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. ராஜா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். படை வீரர்கள் சொன்னாங்க, நாங்கள் போர்க்காலத்துக்கு ரெடி ராஜா, நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுங்கள், நம் நாட்டை நம்மளே திரும்பி மீண்டு எடுத்துருவோன்னு சொல்லி அந்த நாட்டில் போர் மறுபடியும் செஞ்சு ஐ ஆம் பேக்னு சொல்லி செஞ்சு அந்த நாடை மறுபடியும் பற்றி கொண்டார்கள். அந்த ராஜா அந்த நாடை பற்றி கொண்டாரோ என்னமோ, நீங்கள் இப்போ தூங்குறது மட்டும் தெரியுது. குட் குட் குட். ஸோ கதை அதோட முடியல. ராஜா நாட்டை மட்டும் பற்றி கொள்ளாமல் மறுபடியும் அதே கொண்டாட்டம் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த வாட்டி முனிவர்லாம் வரல, ராஜா உட்காந்தார். யோசிச்சார், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எப்போ வேணா மாறலாம். அதிகமான சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதிகமான கவலை இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அது மாறும்.
நம்ம உச்சரிக்க வேண்டிய ஒரே மந்திரம் இந்த நிலையும் மாறும், அவ்வளோதான், அப்படிதான் அப்படின்னு முடிவெடுத்தார். ஹாப்பி என்டிங். ஓகேவா? இப்போ இங்கே இந்த பாட்காஸ்ட், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்து ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமாக கிடச்சிச்சின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கீழே போடுங்க. பாட்காஸ்ட் ஆப்பிளாக இருந்தாலும் சரி, ஸ்பாட்டிஃபை இருந்தாலும் சரி, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வரும் ஒரு பியூட்டிஃபுல்லான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் AJ ப்ரொஃபஸர். நன்றி, வணக்கம்.